அம்மா நந்து, எப்படிமா இருக்க? மா நல்லா இருக்கியா? அது கிடக்கு, நீ எப்படி இருக்க? பாத்தீங்களா சார், அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகும்போது போட்ட முக்காடு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டு பேச்ச பாரு. மா இருமா. அப்பா, நான் சொல்ல வரத சொல்லிடுறேன். யாராவது பார்த்துட்டு எங்க வீட்டுல போய் சொல்லிட்டா கூட பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். இன்னும் 10 நிமிஷத்துல என் அத்தை நந்தினி ஏலம் போட ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். பாத்தீங்களா, வீட்டு வாசலை விட்டு 300 அடி தாண்டி வரல. உனக்கு வெளியூர் மாதிரி இருக்குல்ல. இந்த காலத்து பிள்ளைங்க எப்படிலாம் இருக்குங்க, என்னென்னமோ பண்ணுதுங்க. நீ இன்னும் அவையார் காலத்துல இருக்கிய. இதுக்காக உன்னை பிடெக் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். அப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் பேச வந்த விஷயத்த பேச விடுங்கப்பா. பேசு பேசு. அப்பா சரி, இதை நீ போன்லயே சொல்லிருக்கலாமேம்மா. நான் தான் அவளை வர சொன்னேன். என் பிள்ளைய பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு, பார்க்கணும் தான் வர சொன்னேன். பெத்த பொண்ணை பாக்குற இடத்த பத்தி இல்ல. அப்பா பேசுமா, பேசு பேசு. அப்பா, நாளைக்கு நீங்க 3 பேருமா வந்து தர்ஷினி சடங்கு விஷயமா வந்து பேசுறீங்க எங்க வீட்டுல. என்னத்தம்மா பேச சொல்ற? நேத்து வந்தப்ப எப்படி நடந்துக்கிட்டான் பார்த்தல. அந்த பிள்ளைக்கு ஆசையா பூ பழம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். தூக்கி வீசிட்டான் காட்டு மிராண்டி பைய. அவன்கிட்ட என்னம்மா பேச சொல்ற? அப்பா, ஆத்திரப்படாம பேசுங்க. நீங்க சொத்தை எஸ்கேஆர்ட்ட கொடுத்தீங்கல்ல, அதனாலதான் உங்க மேல கோவமா இருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. தர்ஷினி நல்லா இருக்கணும், அதை மட்டும் மனசுல வச்சுட்டு பேசுவோம். ஏமா, அவனை பத்தி தெரிஞ்சுமா பேசுற? அப்பா, நீங்க அங்க வந்திருந்தப்ப எங்க மாமியார் இல்ல, மாத்திரை போட்டு தூங்கிட்டாங்க. அவங்க இருந்தா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏத்தி தான் விட்டுருப்பாங்க. அதுதான் இல்ல, அவங்க எல்லா விஷயத்துலயும் அப்படி கிடையாது. கிரகப்பிரவேசம் அன்னைக்கு பாத்தீங்கல்ல, ஜனனியை தான் விளக்கேத்த வச்சாங்க. இப்ப தாலி பெருக்கு விழாக்கு மாமா போவே கூடாதுன்னு வம்படியா நின்னாரு. அப்புறம் இவங்க தான் பேசி எங்களை கிளப்பி விட்டாங்க. அது மாதிரி நியாயம் இருக்க பக்கம் நிப்பாங்க. அதுக்காண்டி தான் சொல்றேன், அவங்களுக்கு சில விஷயம் புரியும். அவங்க இருக்கும் போது நீங்க வந்து பேசிங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஈஸ்வரி அக்காவையும் தர்ஷினியும் யோசிங்க. பாவம், அந்த பிள்ளை இப்பதான் வயசுக்கு வந்திருக்கு. அதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நிக்கிறாரு. யாரோ ராமலிங்கம்மா, அவர் புள்ளைய சம்பந்தம் பேச போறேங்கிறாரு. சம்பந்தம் பேசுற வயசா இதெல்லாம்? ஏதோ காட்டு பையில கூட்டு வந்து சடங்கு சுத்த போறேங்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அந்த புள்ள அப்படியே மிரண்டு கிடக்கு தெரியுமா? சரி சார், நம்ம போய் கொஞ்சம் அமைதியா பேசிட்டு வந்துருவோம். என்னண்ணா சொல்றது? சார், அவன் சும்மா இருக்க மாட்டான் சார். நீங்க பேச வேண்டாம், நான் பேசுறேன். பொம்பளைங்க பேசினா அவர் கொஞ்சம் கேட்டுப்பார். யாரு அவனா? பொதுவாக பொம்பளைங்க வாயை திறக்கக்கூடாதுன்றதுதான் அவனோட எண்ணம். அவனை போய் எல்லாம் சரிதான், முயற்சி பண்ணி பார்க்கலாமே. என்னவோ பண்ணுங்க. இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சுல, நாளைக்கு வந்துருங்க. வந்துடுறோம், ஜாக்கிரதை. ஏண்டி இழுவை எப்படி இருக்கு? இழுத்துக்கிட்டே தான் கிடக்கு. அவ தலையெழுத்து, எப்படி வளர்ந்த புள்ள. அம்மாடி நந்தினி, முக்காட மறந்துடாத. ஒரு வழியா பேசிட்டு வந்தாச்சு. பாட்டி அவனே தான். இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? ஏய் நந்தினி, இல்ல நந்தினி,
ஏ நந்தினி, நில்லுங்கறல. ஏய் நந்தினி. அண்ணா 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 உங்களை பார்க்க தான் பசங்களோட வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன், வழியில் நீங்களே வந்துட்டீங்க. என்னடா என்ன விஷயம்? நம்ம ஏரியா சார்பாக கிரிக்கெட் போட்டி நடத்துகிறோண்ணே. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 25,000. அதுக்கு நீங்கள் தானே சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஜெயிக்கிற டீம் கொடுக்கணுண்ணே. சரி கொடுத்துடலாம். பரிசுக்கான ஸ்பான்சரும் நீங்களே கொடுக்கணுண்ணே. ஓ, என் பணத்தை என் கையால் ஜெயிக்கிற டீம் கொடுக்கணும் அதானே? ஆமாண்ணே. அண்ணே உங்கள் ஃபோட்டோ பெருசாக போட்டு 10 இடத்துல ஃப்ளெக்ஸ் வைக்க போகிறோண்ணே. ஏது அதுக்கும் நான் என் காசு தரணுமா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் அண்ணே என்னைக்கு நான் வீட்டுக்கு வரணும்? வீட்டுக்கெல்லாம் வந்துடாத, நம்ம பைக்கில் ஆஃபீஸுக்கு வா, நான் மேனேஜர்கிட்ட சொல்லிவிடுறேன். சரியா? சரிங்கண்ணே, பார்த்து போங்கண்ணே. நீ யாருங்கிறது நீ சேர்த்து வைக்கிற சொத்துலையோ சுத்தி இருக்கிறவங்க உன் மேல வச்சிருக்க பயத்திலையோ இல்ல, நீ செய்யற செயலையோ நீ பேசுற பேச்சிலையோ இருக்கு. இது வேத வாக்கு. பேரு காளைய, ஊரு சுரங்கட்ட, சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் பிரசிடென்ட். எல்லா வளமும் எல்லா செல்வமும் அந்த மதுரை சாமி உனக்கு கொடுப்பாரியா? எனக்கு கொடுக்க சொன்ன எல்லா உலமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. நானும் பாக்குறேன்டா. அப்பத்தான் திட்ட போறாங்க, நீ எதுக்கு வந்த இங்க? உள்ள போய் உட்காரு போ. டேய் நானும் பாக்குறேன்டா, ப்ளீஸ்டா. ஏய் ஐஷு தள்ளி போ, தொட்டுறாத அவளை. அப்புறம் அப்பத்தான் நம்மள திட்டுவாங்க. தர்ஷன் போர் அடிக்குதுடா, குர்ரா. நீ போ, சொல்றது கேளு போ. அப்பதான் வந்தா உன்னால நான் திட்டு வாங்கணுமா? திட்டலாம் மாட்டாங்க, குர்ரா. டேய் குர்ரா. என்னடா பண்றீங்க? தர்ஷா நீ மேலே போ, நீ போடி. போங்க கீழே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. மேல ரொம்ப போர் அடிக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மேலே போ முதல்ல. போடா அண்ணா. ச்சே, இவளால ஏய் ரேணுகா, வேண்டியதா இருக்கு. வாடி இங்க. வாங்க. என்னடி கவனிக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க? பிள்ளைங்க எல்லாம் ஒன்னடி பண்ணடியா கிடக்குதுங்க. ஏய் தர்ஷினி உள்ள படி. ரூம்ல இந்த கால் எடுத்து வெளியே வச்ச உடைச்சு அடுப்புல போட்டுருவேன். ஆமா படி. சமையல் கட்டுல கதையை பேசுறது. ராணி இதான் நீ வேலை பாக்குற லட்சணமா? இல்லம்மா, அடுப்படியில வேலை இருந்துச்சு. ஆமா, நாலு முழுக்க அடுப்புல தான் வேலை உனக்கு. போங்கடி. கொஞ்சம் புள்ளைகளை கவனிங்க என்ன பண்றாங்கன்னு. வீடு வந்து சேர்ந்துட்டேன். அக்கா, ஐயோ என்ன உட்காரு உட்காரு. என்னாச்சுக்கா? அப்பாவை பாத்தியா என்ன? அப்புறம் ஏன் உங்களுக்கு மூச்சு வாங்குது? வரவே இல்லை. எப்படி சேப்பா பார்த்துட்டான். வரப்ப எதிர்க்க என் புருஷன் வந்துட்டான். பார்த்துட்டான் தான் நினைக்கிறேன். ஏன்னா நந்தினி கூப்பிட்டான். நான் அப்படியே ஓடி வந்துட்டேன். பின்னாடியே வந்தான், வண்டி ஓரத்துல நின்னுருச்சு. அப்புறம் ஏய் டவுட் வந்துருச்சா உனக்கு? நீ உட்கார்ந்து இருக்காத, படக்குன்னு போய் சேலையை மாத்தி கொடுப்போ. ஆமா போ, ஓடு ஓடு. உலகம் எப்படி போய்க்கு இருக்கு, நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கு இருக்கோம். வந்து சேலையெல்லாம் மாத்திக்க அலைய வேண்டியிருக்கு. சரி நான் போய் வேலையை பாக்குறேன். ஏய் இரு, இந்த வந்துட்டேன், வண்டி வந்துருச்சு. இரு, தேவைப்படும். அக்கா அந்த முரட்டு பீஸ்கா, கைகே வச்சுட்டு என்னால தாங்க முடியாதுக்கா. சித்த நேரம் இருடி, எனக்கு எது யோசனை வரமாட்டேங்குது. பொறு, போகலாம். அண்ணே, நந்தினி எங்க? ஏப்பா இவ்வளவு நேரம் மேலதான் இருந்தா? ஐயோ
மேல போறாருக்கா. ஐயோ பொருடி சரி, நான் போய் யோசிக்கட்டே. நீ சிவகல் கரை தன்னடி, நீ வா, நீ பாயிண்ட பேசுவல, நீ வா, 2 பேரும் கூட வாங்க. நந்தினி நந்தினி இது தம்பி என்ன என்ன எங்க நீ அவ? அது அவ இங்கனதான் எங்கேயோ. ஐயா நந்தினி வெளியே போகவே இல்லையே. ஏண்டி? நான் வெளியே போனாலான்னு கேட்கலையே. கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன பிரச்சனை? அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ணே எங்க நீ மேல தானே இருக்கான்னு சொன்னீங்க. ஐயோ இங்கனதான் எங்கனையோ இருந்தோ எங்க. இந்தா வந்துட்டாளே, இந்தா. என்னங்க, நான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தப்போ வீட்டுக்குள்ள வந்தீங்க, திரும்ப வீட்டுக்குள்ள வந்து பார்த்தேன் உங்களை காணோம். ஆம்பளைக்கு 1000 வேலை இருக்கும். நான் எங்க வேணா போயிட்டு வருவேன். ஆமா நீ எங்க போன? நான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேனா, வேர்த்து கொட்டிடுச்சு, அத குளிச்சிட்டு இருந்தேன். குளிச்ச சரி, எதுக்கு அண்ணன் ஞான ரூம்ல போய் குளிச்ச? சொல்றி. அது தம்பி, அது ஏன் ரூமும் தானே. உங்க ரூம்ல பைப் ரிப்பேர், நான் தான் குளிக்க சொன்னேன். பைப் ரிப்பேர்? ஆமாங்க, ரிப்பேர். தம்பி அதை நான் அப்பவே சரி பண்ணிட்டேன். நீங்க எப்போ பிளம்பர் ஆனீங்க? பொழைக்கணும் இல்லையா, அதான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். சரி, ரூம்ல பைப் ரிப்பேரு, எங்க அண்ணன் ரூம்ல போய் குளிச்ச. ஏன் உனக்கு கட்டிக்க வர சேலையே இல்லையா? இது ஊஞ்சலையே கிடையாது. அது சொல்லு. அக்கா தான். தம்பி, என் ரூம்ல குளிச்சுட்டு உங்க ரூம்லயே வந்து சேலைய மாத்த முடியும், அதனால கட்டியிருப்பா. பரவாயில்ல, என் சேலை தான். அக்கா சேலைய தங்கச்சி கட்டுறது ஒன்றும் தப்பு இல்லையே, கட்டிக்கிறலாம். கட்டிக்க. தர்ரி, நீ முக்காவாசி சிக்கிட்ட. ஆனா அடுத்த வாட்டி சிக்குவ பாரு, செதுரா செதுக்குறேன் வந்து. அப்ப மழுப்பு பார்த்துக்கிறேன் உன்ன. அப்பா, ஒரு நிமிஷம் உசுரே நின்றுச்சு. எனக்கு படபடன்னு வந்துருச்சுடி. ஆனா பரவாயில்லடி, உன் புருஷன் பாசம் சுத்தமா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா எதுவும் சேலை இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னா பரவாயில்ல, ஓகே தான். என்னக்கா ஓகே? இதே வேகத்துல குடிச்சிட்டு வந்து நைட்டு என்னென்ன பேசுவானோ, என்னென்ன செய்வானோ. இப்பவாது பரவாயில்ல, நைட்டு பேசினதையே பேசுவாங்க்கா. ஆமா, உன்னை சேலை தானே மாத்த சொல்லுச்சு. உன்னை எவன் குளிக்க சொன்னது? நான் தான் கொஞ்சம் டவுட் வரக்கூடாதுன்னு யோசிச்சேன். இம்ப்ரவைஸ் பண்ணிருக்கிய. ஆனா இப்ப ஏன் எதுவும் பேசாம போயிட்டான்? இதுவே எனக்கு படபடன்னு வருது. ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, வருவேன், திருப்பி வருவேன், ரெடியே இருந்துக்க. ராமச்சந்திரன், நீங்க போங்க, நான் பின்னால வரேன். பொடி மஞ்சள் 2 கிலோ, கிழங்கு மஞ்சள் 2 கிலோ. அம்பிட்டு வேணுமாத்த? ஏய், விசேஷத்துக்கு தானே வாங்குறோம், ஏண்டி இப்படி கேக்குற? என்ன சார் இது? இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க வந்து முரண்டு பிடிச்சா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டு சார்பா பேசத்தானே வந்திருக்கோம். வாங்க சார், வாங்க. நான் என் பேத்திக்காக மட்டும்தான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறேன். அவன் முகத்தை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது சார். என்ன அடிக்க பாயறான் சார் இந்த திமிர் பிடிச்ச நாதாரி பாய குணசேகரன். சரி, பழசையே பேசிட்டு இருக்கிறதுனால இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ நம்மளுக்கு முக்கியம் குழந்தையோட சடங்கு. அதை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும். வாங்க வாங்க சார். நீங்க போங்கம்மா, நான் பின்னாடி வரேன். போங்க, நீங்க போய் பேசுங்க, போங்க. குங்குமம் வந்து 1 கிலோ, வெத்தலை 1 முட்டி.
அப்புறம் பாக்கு, பொட்டலம் பாக்கு எல்லாம் வாங்கக்கூடாது. களி பாக்கு தான் வேணும். வேற பாக்கு வாங்கக்கூடாது. ஒரு அம்மா, 1/2 கிலோ நந்தினி எப்படி இருக்கே அடடே, வாங்க வாங்க. ரேணுகா எப்படிமா இருக்கே? நல்லா நீங்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. தர்ஷினி அம்மா எப்படி இருக்கீங்க? அப்புறம் உட்காருங்க, வாங்க. வா. வாடா. வாமா. வாம்மா. எப்படிமா நல்லா இருக்கியா? இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. இல்லையம்மா, தாம்பழத்தை எடுத்துருவோம்மா. இங்க கொடுங்க. இந்தாம்மா. இதை வாங்கிக்கடா தங்கம். நல்லா இருமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கு ஒரு குறையும் வராது. பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய பெரிய உத்தியோகம்லாம் நீ பார்க்கணும். முருகன் அருளால நீ நல்லா இருப்பம்மா. உள்ள போமா. போம்மா. சரி பாட்டி. வா ஐஷு. நல்லா இருக்கல்ல? குழந்தை எப்படிமா இருக்கா? அதிசயம் எல்லாம் நடக்குது. படித்தாண்டா பத்னி எல்லாம் நம்ம வீடு தேடி வர்றாங்க. ஏன் சார்பில் பேச வந்திருக்காங்கம்மா. என்னங்க நீங்க நெத்தமும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டே இருக்கீங்க? நேத்து தானே அம்புட்டு பேசி அமிச்சாரு அண்ணன். திரும்பி இப்ப எதுக்கு வந்தீங்க? என்னப்பா அது? நீங்க சொன்னா நாங்க சொந்தத்தை அறுத்து விட்டு போயிடணுமா? என் பேத்திக்கு சடங்கு சுத்துறத நான் எப்படி எவனுக்கோ விட்டு கொடுக்க முடியும்? எது சடங்கு சுத்த போறீங்களா? யாரு நீங்களா? உங்களுக்கு யாரு இருக்காங்க? மாமங்கார பக்கத்தா வந்து என் பேத்திக்கு சடங்கு செய்ய நான் சம்மதிக்க மாட்டேன். மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நாங்க அமைதியா பேச தான் வந்திருக்கோம். சண்டை போடலாம் வரல. அப்போ நாங்கெல்லாம் சண்டைக்கு பாயிர கூட்டம்ல. அந்த ஆளு பேசின பேச்சுக்கு கொல்லாம விட்டதே பெரிய விஷயம். கொல்லுவீங்கயா, கொல்லுவீங்க. பொண்ணை கட்டி கொடுத்தோம்ல, கொலை பண்ண தான் செய்வீங்க. அவ்வளவு ஏன் பாலும் ஊத்திடுவீங்க. சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசிக்கலாம் ப்ளீஸ். அம்மா, உங்க பக்கத்துல 1000 பேர் இருக்கலாம். ஆனா தாய்மாமே சீருங்கிறது தாய் வீட்டில இருந்து தானம்மா வரணும். அதானம்மா முறை. ஆமா, மத்ததெல்லாம் முறையா பண்ணி கிழிக்கிறீங்க. இதுல வந்து முறைய பத்தி பேசுறீங்க. ஏங்க அப்படி பார்த்தா குடும்ப சொத்தை எல்லாத்தையும் பேர குழந்தைகளுக்கு தானே கொடுக்கணும். அதானே முறை. இவர் எதுக்கு கொண்டு போய் எங்க பரம்பரை விரோதி கொடுத்தாரு? அதுக்கு முதல்ல அவரை பதில் சொல்ல சொல்லுங்க. ஏங்க சொத்து சொத்துன்னு அடிச்சுக்கிறீங்க? அதான் வித்து தொலைச்சாச்சு இல்ல. வித்துட்டா எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பொறுமையா இருக்கிறனால சரி. நாங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த எஸ்கேஆர் தாங்க மாட்டான். ஏய் கதிரு, இருடா. ஏமா வள்ளி, இந்த ஆளு சார்பா தானே நீங்க பேச வந்திருக்கீங்க? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உன் பொண்ணு பெரிய மனுஷி ஆனப்போ யாரு வந்து உன் பொண்ணுக்கு முறை செஞ்சாங்க? என்னம்மா உன் பொண்ணு மாதிரியே முடிக்கிற? பதில் சொல்லு. என் தம்பி தான் செஞ்சாங்கல்ல.
என் பொண்ணு சமைஞ்சப்போ என் தம்பி வந்து ஊரே மெச்சுற மாதிரி சடங்கு செஞ்சான். இத்தனைக்கும் அவனுக்கு பெரிய வசதி எல்லாம் கிடையாது. ஆனாலும் என் வீட்டு செய்தி கேள்விப்பட்டதும் நிலம் பொருள் எல்லாம் வித்து என் பொண்ணுக்கு வண்டி வண்டியா சீர் கொண்டு வந்திருக்கான். இந்த ஆளுக்கு அப்படி சொந்தம்னு யாராவது இருக்காங்களா? பக்கத்தை போய் ஒத்த பொண்ணை பெத்திட்டு நான் தான் செய்வேன்னு குதிச்சா அது எப்படிம்மா முடியும்? நாங்க ஒன்றும் உங்க மாதிரி இல்லாத கூட்டம் இல்ல, சுப்பனோ குப்பனோ வந்து முறை செய்யறதுக்கு. நாங்க சொல்ற ஆளுதான் வந்து முறை செய்ய போறாங்க.